ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு காலையிலேயே மங்களகரமாக ரெடி ஆயாச்சுங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறேன், வீடு கிரக பிரவேசம். ஸோ அங்கே போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு வந்து சண்டே வந்து என்னென்ன ஸ்பெஷல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, ஆர்த்தியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்துட்டு பெசநகர் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வ்ளாக் இருக்க போகுது. அண்ட் இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்துட்டு ஒரு சாண்டலில் வந்துட்டு ஒரு காப்பர் கலரில் டிசைன் வச்ச மாதிரி ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகெண்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒர்க் வச்ச ப்ளவுஸ் வாங்கிக்கிட்டேன். இது வந்துட்டு நான் வீராஸில் தான் வாங்கினேன். ஸோ இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி வாங்கி ஸ்டிச் பண்ணிவிட்டு போயிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நம்ம ஏதாவது வந்து டிசைன் வைக்கணும்னா கூட வந்து அது அதிகமாக பட்ஜெட் ஆகுது இல்லையா. ஸோ அதுக்கு பதில் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்லலாம் நான் இந்த மாதிரி வாங்க மாட்டேன். பட் இது வந்து இந்த சாரியோட பேர் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் சிம்பிளாக வந்துட்டு ஒரு நெக்லேஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு கம்பல் போட்டிருக்கேன். அவ்வளோதான், சிம்பிளான மேக்கப் தான். இப்போ வந்துட்டு பூ வச்சுட்டு கிளம்பிட வேண்டியதான். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டு பால் காய்ச்சிக்கு தாங்க வந்திருக்கேன். ஆக்சுவலி இந்த வீடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீட்டோட இன்டீரியர் ஒர்க்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் முக்கியமாக அந்த ஹாலில் வந்து 2 ஜன்னல் வச்சுருக்காங்க. அதிலிருந்து வர வெளிச்சம் வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது. என்னோடய ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓன் ஹவுஸ் தான். பட் அப்பார்ட்மெண்ட் மாடலில் நான் கட்டியிருக்கேன். நான் இருக்கிறது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கேன். எனக்கு வந்து தனியாக ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இந்த மாதிரி கட்டணும்னு ரொம்ப ஆசை. அதனால் இந்த வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட காமிச்சேன். இந்த மாதிரி நம்ம வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டும் போது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு வீட்டு பால் காய்ச்சிக்கு போகும்போது ஒவ்வொரு ஐடியா நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா. வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஆக்சுவலி இன்றைக்கி வந்துட்டு கிச்சன் வந்து டேக் ஓவர் பை வந்து ஆர்த்தியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சமான ரெசிபிலாம் வந்துட்டு இன்றைக்கி செஞ்சுட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து இன்றைக்கி வந்து லீவ் கொடுத்துட்டாங்க. ஸோ சண்டேன்றதுனால நான்வெஜ் ஸ்பெஷல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இவங்கெல்லாம் சமைக்கிறது வந்து பார்க்கும்போது கிண்டல் அடிச்சுட்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சமைச்சிட்டு இருந்தாங்களா. அப்போ நம்ம படிக்கிற காலத்துலலாம் நம்ம அம்மா அப்பாலாம் இந்த மாதிரி விட மாட்டாங்க. ஸோ ஒரு பையன் கூட பேசும்போதும் சரி, இல்லை வெளியே எங்கேயாவது போகணுன்னாலும் சரி, அப்போல்லாம் வந்து நம்ம அம்மா அப்பாலாம் விட மாட்டாங்க. பட் இப்போ உள்ள ஜெனரேஷன் கூட நம்ம வந்து மிங்கிள் ஆகி அவங்களோட ஃப்ரெண்டாக மாறி நம்ம வந்து என்ஜாய் பண்ணும்போது உண்மையிலே அதெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்ததுங்க. ஆக்சுவலி அன்றைக்கி வந்து ரொம்ப ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணி சமைச்சிட்டு இருந்தோம். குழந்தைங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ குழந்தைங்களோட ஹாப்பினஸ் தான் நம்மளோட ஹாப்பினஸ். ஸோ அப்படி தான் நான் நினைப்பேன் எப்போவுமே. என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ பேரண்ட்டாக ரூல் பண்ணுறதை விட ஆஸ் அ ஃப்ரெண்டாக கைட் பண்ணணும்னு நினைப்பேன். அதே நேரத்தில் எந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கணுமோ அந்த இடத்துல கண்டிப்பாக இருப்பேன். பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் வெளியே கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்றைக்கி வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டேங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு கோல்டு செயின் வாங்கலாம் அப்படின்னு கடைக்கு வந்திருக்கேன். ஸோ சர்ப்ரைஸ் பண்ண முடியாது, ஏன்னா கோல்டு ரேட்லாம் அவர் தான் வந்துட்டு பேசுவார். ஸோ அதனால் அவரை கூட்டிகிட்டு தான் போயிருந்தேன். செயின் என்னமோ அவருக்கு தான் வாங்குறது, பட் யூஸ் பண்ண போகிறது என்னமோ பிரேம் தான். ஏன்னா அவர் வந்துட்டு கோல்டெல்லாம் அவ்வளவா போட மாட்டார். அவர் வந்து தம்பி யூஸ் பண்ணுற மாதிரியே நீ வந்து செயின் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் பார்த்தேன். பட் அவர் பார்த்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப தடியாக இருந்தது. இப்போ காமிக்கிறேன்ல, இந்த செயின் தான். ஸோ இது வந்து காலேஜுக்கெலாம் வேர் பண்ணிவிட்டு போக முடியாது, ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் நான் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக மெலிஸாக வந்துட்டு ரெகுலர் யூஸ்க்கு வந்து வாங்குற மாதிரி வாங்கிட்டேன். ஆக்சுவலி பிரேம்க்கு வந்து கோல்டு போட்டு விடுறதே எனக்கு கொஞ்சம் பயந்தான். அவன் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பான். ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப தடியாக வேண்டாம், மீடியமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இந்த செயின் தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு அந்த கோதுமை மாடல் மாதிரியே இருக்கும். கொஞ்சம் வந்துட்டு பெரிய கோதுமை மாதிரி இருக்கும். இடையில வந்து இன்டர்லாக் பண்ண மாதிரி இருக்கும் சின்னதாக. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் காமிச்சல்ல அந்த செயினை விட இது வந்து மீடியமாகவும் இருந்தது, ரொம்ப திக்காகவும் இருந்தது. ஸோ அதனால் இதே வாங்கிக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது கழுத்தில் போடும்போது. ஸோ அதனால் பிரேமை போட சொல்லி நான் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எடுத்தது வந்து 916 தான். ஆக்சுவலி கோல்டு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே பர்ச்சேஸ் பண்ணிடலாங்க. நம்மக்கிட்ட இருந்த ஒரு செயினை போட்டுட்டு எடுக்கும் போது அவ்வளோ லாஸ் ஆகுது. வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஆக்சுவலி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சர்ப்ரைஸிங்காக வந்துட்டு கேக் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எனக்குமே தெரியாது. ஸோ பசங்க வேறு இல்லை இல்லையா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட என்ஜாய் பண்ணுறாங்கம்மா, ஸோ கட் பண்ணட்டும், நம்ம தனியாக கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Raja. Happy birthday to you. First பொண்டாட்டி தான், பொண்டாட்டி கொடுங்க. இல்ல இருக்கட்டும். நல்லா போட்டோ எடு. வேலை இப்படி வேலை
ஆரம்பிச்சு அதானே என்ன பண்ண முடியும் அப்படி இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னால் ரொம்ப பிடிக்குங்க. ஃப்ரெண்ட்ஷிப் மேலே ஒரு பெரிய மதிப்புண்டு. நம்ம லைஃப்பில் வந்து நிறைய சொத்துக்கள் சேர்த்து வச்சாலும் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு ஒரு சொத்து இல்லைன்னா அந்த லைஃபே வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு ட்ரூ சோல்னே சொல்லுவாங்க. இவருக்கு ஒன்றுனா துடிச்சு போயிடுவாங்க. ஆக்சுவலி இவரை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கும் போது எனக்கு ஃபோன் பண்ணி தனியாக இருந்துப்பீங்களா, ஸோ ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து அதுதான் பலமாக இருந்தது, எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம். ஃபேஸ் வாஷ் நல்லா இருக்கும். இல்லை டிஷ்யூ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோ. என்ன வர பாருங்க. ஆமாம் இரு போய் வாஷ் பண்ணிட்டு வந்துரு. பேபிக்கு பாண்டி ஷர்ட் பாய். இப்போ நான் கேட்டது கரெக்ட் தானா? இது என்ன பாட்டு பண்ணதா சிச்சுவேஷன் சாங் கேள் பாதி மணி ஜெடியெல்லாம் போல போகுது. பாரு சேம் டே எங்கள் அம்மாவுக்கும் வந்துட்டு பர்த்டேங்க. ஸோ அதனால் நைட்டு போல் அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ பசங்க கிட்டே அவர் சொல்லிட்டாரு, நான் ஆல்ரெடி கேக் வெட்டியாச்சு, ஸோ அதனால் நீங்கள் பாட்டிக்கு போயிட்டு கேக் வெட்டிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. எப்போவுமே நாங்கள் எங்கேயாவது சேர்ந்து வெளியே போவோங்க. பட் சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு வந்து எங்களுக்கு எந்த பிளானுமே இல்லை. வீட்டில் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். எங்களோட டே இன்றைக்கி இப்படி தான் போச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். நான் பாருங்கம்மா மேங்கோ தாம்மா நான் வாங்கணும்னு நினச்சேன். இந்த பொண்ணு தூக்கு சாக்லேட் வேணும் வந்துச்சு. நாங்கள் எல்லாத்தையும் டைம் 2 பேர் தனியாக வெட்டியிருக்காங்கம்மா. அப்போ வேறு தான் வாங்கியிருக்கலாமா? பிளாக் ஃபாரஸ்ட்